ஃப்ரைடே மார்னிங் 4:00க்கே இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். முந்தின நாள் ப்ரிப்பேர்டாக என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி மல்லித்தலையும் பழுது பார்த்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3:00 எழும்பும்போது அரிசியையும் பருப்பையும் எடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது டைம் நல்ல சேவிங் ஆகும், சீக்கிரமும் வெந்து வந்துடும், சாதமும் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் ஊற வச்சுட்டேன். முன்னாடிலாம் நினச்சிருக்கேன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படி சமையல் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நானே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழும்பி அவசர அவசரமாக பண்ணாமல் நிதானமாக ரொம்ப ஹாப்பியாகவும் லைஃபு போயிட்டுருக்கு. அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷ்ஷாக அப்பளம், வடகம், நெல்லிக்காய் ஊறுகாய், மல்லி துவையல். மார்னிங் வந்து கிளம்பும்போது சுக்குமல்லி காப்பி ஏதாவது ஒரு பயிர் வேக வச்சு கொடுத்துருவேன். சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. கொஞ்சம் வந்து பேக் பண்ணி கொடுப்பேன், ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறதுனால. தோசை இல்லைனா சப்பாத்தி தான் மோஸ்ட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எனக்கு பேக் பண்ணி கொடு அப்படிங்கிறதுனால அதையே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்மளோட லைஃப் ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்னிங் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா, இடியாப்பமும் பால் கொழுக்கட்டையும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கும் அரிசி பருப்பு சாதம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். காலையில் எழும்புறதுக்கு யாரோட ஹெல்ப்புமே நம்மளுக்கு தேவை கிடையாது. யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளை குயிக்காக இருக்க